பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? ஏன் பட் நீங்கள் ஆக்சுவலி படம் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட் ஐ திங்க் கூடிய சீக்கிரம் அது நடக்கணும். தட்ஸ் வாட் வி வாண்ட். நல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்தா பண்ணுவீங்களா? ஓகே. அழகான ஹீரோயின் வேறு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பேரே பார்க்கறதுக்கு ஃப்ரேமில் நல்லா இருக்கு. பட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், we'll start off with the launch of our app, and to do the honors, the Super 6 app directors, Mr. T.K. Mohan, Mr. Pradeep, I request you to kindly join us on stage. The Super 6 partner, Mr. Nagaraj. The legal advisor, Mr. Gautam. And எங்களுடைய இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட், எழுத்தாளர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மிஸ்டர் திருவாசகம் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். We also have our two chief guests, Priya Warrior and Subramaniam Badrinath, on stage, please. Okay, ladies and gentlemen, உங்களுடைய கண் முன்னிலையில் முதல் முறையாக சூப்பர் 6 நுடைய ஆப் லான்ச் நடைபெற உள்ளது. Can we have the official launch, please? As we launch the Super 6 Fantasy app, an app that is definitely going to make a wave in the industry. India's first innovative fantasy cricket app, ladies and gentlemen. எந்த கிரிக்கெட்டருமே எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுமே லேட்டாகவே வரமாட்டாங்க. இஃப் யூ அரைவ் ஆன் டைம் யூ ஆர் லேட் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க. ஸோ ஜென்யூனாகவே நிறைய டிராஃபிக் இருந்துச்சு நான் வரும்பொழுது. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஓ, ரொம்ப நாள் கழிச்சு சென்னை வந்திருக்கீங்க, ஒரு டீவியேஷன் இருந்துச்சு. ஸோ ஐ எம் ஷோர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹஸ் கெப்ட் ஹிம் delayed. But thank you so much, gentlemen. Congratulations to this entire team. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். எங்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு. Priya and Badri, if you'll just take the center stage. Badri, a few words from you before we get into the interaction. Yeah, firstly, thanks for having me today, and forgive me, I was a little bit late. கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கினேன். யூஸ்வல் ரீசன் நினைக்காதீங்க, நிஜமாகவே மாட்டிக்கினேன். சூப்பர்ங்க. I think this is the next stage. I think this gaming next level போயிட்டுருக்கு. And the speciality about this app I heard is that prediction. I think நாங்கள் as commentators, as cricketers, we love to give predictions. இந்த ஓவர் இவன் அவுட் ஆவான், இந்த ஒரு பெரிய ஓவர் ஆகும், விக்கெட் விழும், இந்த மாதிரிலாம் நாங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்போம். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ஆப். யூ கேன் ப்ரெடிக்ட் பிஃபோர். ஸோ சூப்பர் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் நான் ஹாப்பி தட் இட்ஸ் ஹேப்பனிங் இன் சென்னை அண்ட் இட்ஸ் ஃப்ரம் சென்னை. ஸோ ஹாப்பி டு பி இன்வால்வ்ட் அண்ட் good to see you all. Nice to meet you as well. And thanks for having me. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல சிம்ரன் அவர். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. இவர் வந்து கிரிக்கெட் எவ்வளோக்கு எவ்வளோ தெரியுமோ சினிமாவில் கொஞ்சம் வீக்கு. அதனால நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் தெரியும்ல. அதை வந்து ஆக்சுவலி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க ஏகே அவர்களுடைய படத்தில், குட் பேட் அக்லி படத்தில், பிரியா வாரியர். அதில் வந்து ஒரு பயங்கரமான கலக்கியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் வாட் தி என்டையர் டின்சில் டவுன் இஸ் பின் டாக்கிங் அபவுட். பட் பிரியா இஸ் ஆல்சோ வெரி ஸ்போர்ட்டிவ் கேர்ள். அதனால உங்களுடைய 2-3 காமெண்ட்ரி லைன்ஸ் அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. ஹி ஹாஸ் லைக் தி ஸ்டாண்டர்ட் காமெண்ட்ரி லைன்ஸ் when he does these cricket moments. That's it. And then we'll get some pictures with you and we will say thank you. Just a couple of commentary lines. நீங்க ரெண்டு பேருமே if you just come to the center of the stage with me. Yeah. உங்களுடைய நீங்க தான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமே. லைன் சொல்லணுமா? உங்களுடைய லைன் சொல்லுங்க.
செம்ம ஷாட்டு ரவுண்ட் த கிரவுண்டு, பச்சை புல் பத்திக்கிச்சு. நான் பண்ணலங்க. நான் பண்ணா கொஞ்சம் எதுக்கு? செம்ம ஷாட் டவுன் த கிரவுண்ட். பச்சை புல்லு பத்திக்கிச்சு மீன்ஸ் த பால் ரேசஸ் அக்ராஸ் த கிராஸ். புரிஞ்சுச்சு எனக்கு. ஆனா நான் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. எனிதிங் எல்ஸ்? நம்ம சீக்காவுடைய ஒரு டைலாக் சொல்லலாமா? அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்களேன். இல்லை, நானே என்னோட லைனே இன்னும் சொல்கிறேன். பவர் பிளே என்னும் கோவிலில் பவர் பிளே என்னும் கோவிலில் கோவிலில் ஒரே கடவுள். ஒரே கடவுள். அது யாரு? மிஸ் தோனி. ஏதாவது ஒரு பிளேயர் சொல்லுங்க. லாஸ்ட்ல வந்து நான் முடிச்சுக்கிறேன் உங்ககிட்ட. பட்டா பாக்யம் படாட்டி லேகியம். பட்டா பாக்யம் படாட்டி லேகியம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் a couple of minutes to get some pictures with the both of you. எனக்கு உங்களை தெரியும், we've been working together, அதனால நானே கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நோ டாக் பேக் ஆன் திஸ் ஒன், நோ கியூ கார்டு. Go for it. ஓகே, உங்களுடைய ஃபேவரட் இன்னிங்ஸ். ஆக்சுவலி அவங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு எல்லாமே பதில் தெரியும், பட் ஐ வாண்ட் ஹியர் இட் ஃப்ரம் யூ ஆன் திஸ் ஸ்டேஜ். ஆஸ் அ கிரிக்கெட்டர் நீங்கள் விளையாடின எல்லா இன்னிங்ஸ்லையுமே உங்களுடைய ஃபேவரட் இன்னிங்ஸ் இன் தி ஐபிஎல் என்ன? ஃபேவரட் இன்னிங்ஸ் இந்த ஐபிஎல் டெஃபினட்டாக 2010 தரம்ஷாலா இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஆனோம். சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அந்த மேட்ச் தான். தோனி அவரையே தலையில் குத்திட்ட ஒரு மேட்ச்சு. ஐ திங்க் இட் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ரொம்ப பிக் மேட்ச் ஃபார் சென்னை as well. ஏன்னா 2010 சென்னை வாஸ் இன் திஸ் பிக், எம்எஸ் தோனி வாஸ் இன் திஸ் பிக் as well. ஸோ அந்த வின் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. ஐ திங்க் வி அரைவ்ட் as CSK, we arrived on the scene அப்படின்னு சொல்லணும். It was a big match for all of us. Personally for me also in my career, ரொம்ப பெரிய மேட்ச் அது. ரொம்ப பெரிய மேட்ச் அண்ட் ரொம்ப பெரிய சீசன். அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு டைட்டில் வேறு அடிச்சிங்க. நேற்றுக்கு தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இருக்கிற 10 டீமில் சிஎஸ்கேக்கு மட்டும்தான் ஒரு ஆனர் இருக்குல்ல. 2011 இந்த டீம் மட்டும்தான் அதனுடைய சொந்த மண்ணில் டைட்டில் அடிச்சிருக்கு. வேற எந்த டீமுமே அடிச்சது கிடையாது. 2019 and 2020 மும்பை இந்தியன்ஸ் அடிக்கும்பொழுது கூட 2020 UAE தான் அவங்க அடிச்சாங்க அந்த கோப்பையை. ஒன்லி சிஎஸ்கே அவங்களுடைய சொந்த மண்ணில் டைட்டில் அடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த டைட்டில் வின்னிங் டீமில் இருந்தவர் சுப்பிரமணியம் பத்ரிநாத் அவர்கள். Such a huge honor that. இது வந்து ஒரு கேமிங் ஆப் அப்படிங்கிறதுனால அண்ட் 100% லீகல் கேமிங் ஆப் அப்படிங்கிறதுனால யார் இங்கே வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கும், நிறைய ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய காமெண்ட்ரி பாக்ஸில் யார் யூஸ்வலாக கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க? அடுத்த பால் என்ன நடக்க போகுது, அடுத்த ஓவர் என்ன நடக்க போகுதுன்னு? டெஃபினட்டாக சீக்கா இல்லை. ஐ திங்க் ப்ரெடிக்ஷன்றது சம்டைம்ஸ் ஹிட் ஆர் மிஸ் தான். எப்போதுமே நாங்களும் வந்து வி ஜஸ்ட் யூஸ் அவர் இன்ஸ்டிங்ஸ் ஆக்சுவலி மோர் தென் கிரிக்கெட்டிங் அனாலிசிஸ். நீங்கள் நினைப்பீங்க ஓ இவ ஏதோ பயங்கரமாக யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னு, பட் it's more about instincts because நாங்கள் வந்து we played cricket for so long and we watched so many matches. பார்த்து அனலைஸ் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் அந்த டக்குன்னு ஒரு இன்ஸ்டிங் வரும். ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் இன்ஸ்டிங் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் லாட் ஆஃப் திங்கிங். இட்ஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் திங்கிங் தான் வந்து இன்ஸ்டிங். ஸோ நிறைய நீங்கள் விளாட நிறையா யோசிச்சு நிறையா பண்ண அந்த இன்ஸ்டிங் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதுதான் வரும் டக்குன்னு இந்த ஓவர் என்னமோ இந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆக போகிறான் அப்படின்னு தோணும், இந்த ஓவர் நல்லா அடிக்க போகிறாங்க அப்படின்னு தோணும். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறது இந்த ப்ரெடிக்ஷன். சம்டைம்ஸ் மிஸ்ஸஸ், பட் when it comes off ரொம்ப நல்லா இருக்கும் ஃபீல். பேர் வரலையே அரசியல் மாதிரி இப்படி டிப்ளமேட்டிக்காக பேசினா என்ன அர்த்தம்? ஒரு பேர் சொல்லுங்க யாருக்கு நல்லா ப்ரெடிக்ஷன் கேம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. யூ கேன் டாக் டு மீ அபவுட் நம்மளுடைய தமிழ் காமெண்ட்ரி பாக்ஸ் ஆர் எனி காமெண்டேட்டர் நீங்கள் பார்த்ததுல பக்காவாக ப்ரெடிக்ட் பண்ணுவார் இவர் அப்படின்னு. பக்காவாக யார் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க? யாராலையுமே பக்காவாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஐ திங்க் நானே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் அதை தான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலி. அப்படியா? ஆமாம், நீங்கள் வேற சொல்லியிருந்தீங்கன்னா நான் இதை சொல்லியிருப்பேன். ஓகே, எம்எஸ் தோனி அண்ட் யூ நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கு. பட் டெல் மீ த டாப் 2 இன்ட்ராக்ஷன்ஸ். அதாவது திஸ் இஸ் அ கோர் மெமரி, இதை நான் வந்து என்னுடைய லைஃப் பூரா மறக்க மாட்டேன் அப்படிங்கிற டாப் 2 மெமரிஸ்.
I think in the Dharamshala match, I think we had an interaction on the field. I think that is something that is very very close. ஏன்னா நான் வந்து அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு 2-3 மேட்ச் நான் ரன் அடிக்கல. ஸோ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் டவுனாக இருந்தது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலி லக்ஷ்மிபதி பாலாஜி ரொம்ப க்ளோஸ் நாங்கள். ஸோ அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், ஒரு போலருக்கு எதிராக நான் இந்த லேப் ஷாட் விளாடுவேன் இன்னைக்கு, அந்த தான் பிளான் பண்ணியிருக்கேன், அந்த ஷாட் தான் விளாட போகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த லேப் ஷாட் விளாடினேன், அது 4 போச்சு. அப்புறம் ஐ ஜஸ்ட் டிட் லைக் திஸ் டு த ட்ரெஸ்ஸிங் ரூம். பாலா என் ஃப்ரெண்ட்டை காமிச்சு, பாடுறா நான் சொன்னேன்ல விளாட்னேன் பாரு, அந்த ஷாட் 4 போச்சு அப்படின்னு. தோனி எங்கேருந்து வந்தார், வா பத்ரிங்க வா என்ன அப்படின்னு. வேலை இன்னும் முடியல தெரியல, ஒரு 4 தான் இருக்குது, எமோஷன்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோ, நம்ம இன்னும் ஆடணும், ஒரு பார்ட்னர்ஷிப் இது பண்ணணும், மேட்ச் ஜெயிக்கணும், குவாலிஃபை ஆகணும், நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ கீப் யுவர் எமோஷன்ஸ் இன் செக் அப்படின்னாரு. அதுதான் டிபிக்கல் எம்எஸ் தோனி. ஐ திங்க் ஆல்வேஸ் லுக்கிங் அஹெட். எப்போதுமே அந்த எமோஷன் அண்டர் கண்ட்ரோலே வச்சுனீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெளிவு வரும் திங்கிங்கில். ஸோ தட் இஸ் ஒன் மூமெண்ட் ஐ வில் நாட் ஃபர்கெட். தென் வி வேர் ஏபிள் டு பில்ட் அ பார்ட்னர்ஷிப். அப்புறம் நானும் எம்எஸும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட முடிஞ்சுது. ஸோ தட் இஸ் ஒன் வெரி க்ரூஷியல் இன்ட்ராக்ஷன் தட் ஐ ஹேட் வித் எம்எஸ் தோனி ஆன் த ஃபீல்ட். அப்புறம் ஒன்று வந்து ஆக்சுவலி ஒரு நாட் ஸோ குட் இன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. நாட் ஸோ குட் இன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இன்ட்ராக்ஷன் சொல்லறத ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம். ஆர்சிபிக்கு எதிராக சென்னையில் மேட்ச் ஆடி இருந்தோம். 120 ரன் ஆக்சுவலி வி குடன் சேஸ் சிஎஸ்கே, வி லாஸ்ட். நான் வந்து ஒரு போர் ஷாட் ஆடி அவுட் ஆனேன். அனில் கும்ப்ளே வந்து ஸ்வீப் ஆட பார்த்துட்டு ஐ காட் எல்பிடபிள்யூ. ஸோ நான் அப்படியே உள்ளே வந்துட்டு இருந்தேன். தோனி எப்போதுமே ரொம்ப காமாக இருப்பார். பட் அன்றைக்கி நான் அப்படியே உள்ளே வரேன், பக்கத்தில் ஒரு பாட்டில் இருந்தது, 8 உதச்சார் பாட்டில். ஸோ பாட்டில் அந்த சைட் பறந்து போகுது. அப்படியே நான் தலை குஞ்சுக்கின்னு, அவன் பக்கம் பார்க்காதடா, இந்த பக்கமே பார்க்காத அப்படின்னு வச்சுட்டு நான் அப்படியே போயிட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டேன். ஸோ அது ஒன் ஆஃப் தோஸ் ஃபியூ மூமெண்ட்ஸ். எஸ், ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் அப்படின்னு சம்டைம்ஸ் அது தெரியும். ட்ரெஸ்ஸிங் ரூமில் சில விஷயங்கள் நடந்திருக்கு இன்சைட், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் ஆல் ஆஃப் them. You shared one and that's good enough. அதாவது அவருடைய இமோஷனை காமிச்சாரு, வார்த்தைகள் மூலமா இல்ல, ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை that doesn't even concern you பண்ணாரு, ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. That's all he wanted. இல்ல, அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. ஆனா அவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாருன்னா அப்ப தெரியும், ஐயோ நம்ம சொதப்பிருக்கோம், டெஃபினட்டா நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் டெஃபினட்டா. ஆனா அடுத்த மேட்ச் விளையாடுனீங்களா? ஆமா, ஆப்வியஸ்லி எஸ். அதுதான் முக்கியம். தப்பு பண்ணாலும் அதை திருத்திக்கோ அப்படின்னு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாருல, அதனால தான் he is one of the best captains. He is the best captain you played under. Definitely, easily he is one of the best captains ever. More than a captain, I think he is a leader. I think அதுதான் ரொம்ப முக்கியம். I think there have been good captains, but I think he is a leader அப்படின்றதுல டெஃபினட்டா எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. Absolutely. And இந்த ஐபிஎல் ஓடிக்கிட்டு இருக்கு, and I know சிஎஸ்கேக்கு கேம்பெயின் சரியா போகல. உங்களுடைய டாப் 4 predictions கேக்குறாங்க, they want to know. அன்ஃபார்ச்சுனேட்லி சிஎஸ்கே எடுக்க முடியாதனால இப்போதைக்கு டாப் 4 ப்ரெடிக்ஷனில் ஐ திங்க் எம்ஐ, ஆர்சிபி, டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். It's a good one, yeah, actually. Yeah. I think நடக்கக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஃபைனல்ஸ்ல யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி விளையாண்டா நல்லா கலகட்டும். ஆமா, இங்க நிறைய எம்ஐ ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு அங்கிள் பாவம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கை தூக்குறாரு, சார் இந்த வருஷம் ஆர்சிபிடா அப்படின்னு சொல்லி அப்படின்னு அவருதான் நம்பிக்கிட்டு இருக்காரு ஆர்சிபின்னு. அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் மும்பை இந்தியன்ஸ் எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? கொஞ்சம் விசில்லாம் அடிக்கலாம், பரவாயில்ல, கொஞ்சம் கை தட்டி சொல்லலாம். வாய்ப்பு இல்லைன்றீங்களா? பேசிக்கா சிஎஸ்கே ஜெயிக்கலன்னா மும்பை ஜெயிக்க கூடாது, வேற எவன் வேணாலும் ஜெயிக்கணும், ஆனால் மும்பை ஜெயிக்கக்கூடாது, அதுதானே பிரதர்? அதுவும் புரியுது. ரைட், ஓகே, ஃபேண்டாஸ்டிக். இப்போ 2 கேம்ஸ் விளாடுறோம், ஓகேயா? நீங்கள் வந்து கேம் விளையாடி தான் உங்களுடைய வாழ்க்கையே வாழ்ந்துருக்கீங்க ஆன் தி ஃபீல்ட், பட் ஆஃப் தி ஃபீல்ட் 2 கேம். ஓகே, தம்ஷராஜ் விளாடுறோம் ஃபர்ஸ்ட்டு, கரெக்டா? வாங்க. இப்போ நான் வந்து 5 பிளக்கார்டு இப்படி வைப்பேன், ஓகே? அது கிரிக்கெட்டர்னுடைய பேராக இருக்கும். நீங்கள் அந்த கிரிக்கெட்டர் மாதிரி நடிக்கணும், நான் அதை கெஸ் பண்ணணும். மக்களே ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, ஓகே? ஓகே, ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டம், ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ட்ரை பண்ணுறேன். வேணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஓகே? க்ளூஸ் கொடுங்க, ஓகே? பேட்டரா போலரா? நான் கெஸ் பண்றேன், ஓகே? பேட்டரா போலரா? போலர், ஸ்பின்னர், குல்தீப் யாதவ். இல்லையா? இப்போ நம்மளோட நூர் அகமத். நூர் அகமத், ரவீந்திர ஜடேஜா. இது லெக் தானே, சொடுக்கு. அஸ்வினா? இல்லையே, அஸ்வின் தூசரமா போடுவாரா?
ரெண்டுமே எந்த எந்த டீம்? சிஎஸ்கேயா, ஆர்சிபியா, ஆ எம்ஐ? என்ன ஃபஸ்ட்டு என்ன இப்படி கஷ்டமாக கொடுத்துருக்கீங்க? ஆ கேகேஆர். ஓ சிவி வருண். ஆ ஓகே 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 புரிஞ்சிருச்சு. சிவி வருண், சிவி வருண். ம். ஆ இப்போ நான் சொல்கிறேன். ஆ ஆமாம், நீங்கள் தான் மைக் வச்சுக்கணும். ம். ஓகே. மைக் ஆன் பண்ணீங்கன்னா நான் ஒரு சொல்ல பதில் கேட்கும்ல. செக் பண்ணுங்க மைக்கை. டெஸ்டிங் டெஸ்டிங். ஓகே. நெக்ஸ்ட். ஐயோ நான் பார்த்துட்டேன், சாரி. ஐயோ நல்லா இருந்திருக்குமே. தலைகீழா இருக்கா? தலையா இருக்கு, பரவாயில்ல பார்த்துட்டேன். நான் காட்டவே இல்லையே. அதேதான். எல்லாருமே சிக்ஸ் அடிப்பாங்க. ஓகே, லெஃப்டி சிக்ஸ் அடிப்பாரு. அபிஷேக் சர்மா லெஃப்டி சிக்ஸ் அடிப்பாரு. நம்ம டீம்ல தான் யாரும் அடிக்க மாட்டேங்கிறாங்களே. எப்படி சொல்றது தெரியல. ஓ இருங்க. விக்கெட் கீப்பர் இந்த ஓவர்சீஸா? ஆண்ட்ரே ரசல், டுவேன் பிராவோ. ஓ லெஃப்டி சாரி. லெஃப்டி யாரு? ஓவர்சீஸ் லெஃப்டி ஹிட்டர். ஐயோ நிக்கோலஸ் பூரன். ஓகே. அப்பா என்னங்க எனக்கு மட்டும் கஷ்டமா வருது? எனக்கு கஷ்டம் அது. நான் கிரிக்கெட்டிங் ஆக்ஷன் பண்ண மாட்டேன். ரோஹித் சர்மா. ஃபுல் ஷாட் விளையாடி இருக்கலாம், ஆனா there is no fun in that. ஓகே. என்ன எங்க அடிச்சாலும் ஜீரோவா? எங்க அடிச்சாலும் சிக்ஸா? எங்க அடிச்சாலும் ஜீரோவா? புரியலையே. பேட். எல்லாத்துக்கும் டக் அவுட்டா? யார் எல்லாத்துக்கும் டக் அவுட் இந்த சீசன்? தெரிய மாட்டேங்குது எனக்கு, சுத்தமா தெரியலையே எனக்கு. ஏதாவது நிக்நேம் பெரிய பிக் ஷோ, நோ ஷோ. பிக் ஷோ, கிளென் மேக்ஸ்வெல். ஓகே. யாருங்க கேதார் ஜாதவ்னு? ஓகே, இதுக்கும் ஓகே ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட் ஓகே அது பண்ணிடுறேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் விராட் கோலி. போதும்டா யப்பா. சத்தியமா சொல்றேன், என்னுடைய கிரிக்கெட் ஷோ கூட நான் இவ்வளோ பேசினது கிடையாதுப்பா. ஓகே டானா? ஓகே டன். நெக்ஸ்ட் வேர் தூத்துது பேட் எனக்கு. அவ்வளோ பேச வச்சிருக்காங்க இன்னைக்கு என்ன சப்பா. ஓகே டயலாக்ஸ். ஓகே நம்ம படத்தினுடைய டைலாக்ஸ் போடுவோம். அண்ட் நீங்கள் இது எந்த கிரிக்கெட்டருக்கு டெடிகேட் பண்ணுவீங்கன்னு சொல்லணும். அதுதான் லாஸ்ட் டைலாக் கேம். ஓகே
வித் ரீசன். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் டயலாக் பார்த்துடலாம். அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். பயத்துக்கே பயம் காட்டுறவன் யாருன்னா விராட் கோலி கொடுக்கலாம். 100%. நிஜமாவே ஸ்ரேயஸ் ஐயர் பயந்துட்டார் அதை பார்த்து நேத்து. அவருக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. பிரப்ஸ்மரன் சிங்கும் நேற்றுக்கு பயந்தார் மேட்ச்ல. நெக்ஸ்ட். ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. ஆல் ஏரியாலையும் ஐயா ஹார்திக் பாண்டியா கரெக்ட். Yeah? யா அந்த- ஆல் ஏரியாலையும் நம்ம ஆல்ரவுண்டர்ல. சொன்ன விதமும் அவருடைய ஸ்டைல் மேட்ச் ஆச்சுல்ல. எஸ் எஸ் டவுட் இல்ல. பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட். இப்ப சாமி இது ஹார்திக் சொல்லிருக்கலாமோ? இந்த வைப் உங்களுக்கு யாரு கொடுப்பாங்க? சும்மன் கில் வச்சுக்கலாம். சும்மா அப்படியே ஒரு கூலா அப்படியே ஒரு இருக்க மாதிரி ஓகே, பாசிபிளி. நைஸ் நைஸ். Yeah. நெக்ஸ்ட். கெட்ட பையன் சரவன். பையன் சரவணா யாரு யாருன்னே தெரியல. யாரு கொஞ்சம் வில்லத்தனமா இருப்பாங்கல்ல? வில்லத்தனமா இந்த பொலாட் டைப் சொல்லலாமா? பொலாட் மாதிரி. ஹர்பஜன் சிங் சொல்லலாம். ஏன்னா ஏதாவது குசும்பு பண்ணிட்டே இருப்பாரு. ஆமா கரெக்ட். அவர் என்ன பேசுவார்? ஆனா இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல அவங்க விருப்பப்படுற மாதிரி யாராவது சொல்லணும்னா சின்னதல சொல்லலாமா? அவன் நல்ல பையன். டீம்மேட்டை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆமா. குருணால் பாண்டியா வச்சுக்கலாம். குருணால் பாண்டியா. நைஸ். முடிஞ்சிருச்சா? டன். ஒன் மோரா? பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. பேரை கேட்டா சும்மா அதிருது இல்ல. தலைவர் டைலாக் தலைதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ வெரி மச். அண்ட் பத்ரிக்கு இவ்வளோ நேரம் இங்கே இருந்து கேண்டிடா பேசி நம்ம எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணதுக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். தேங்க்யூ ஸோ மச் பேக் ஃபார் பீயிங் ஹியர். ஐ ரிக்வெஸ்ட் டைரக்டர் மோகன் அவர்கள் டு கம் அப் ஆன் ஸ்டேஜ் அண்ட் பிரசன்ட் மொமெண்டோ டு சுப்ரமணியம் பத்ரிநாத். இந்த லான்ச் விழாக்கு வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. பர்டிகுலராக இதுக்காக வந்து சீஃப் கெஸ்ட் பத்ரிநாத் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாவனா மேடம் வேர்க்க பேசியிருக்காங்க. எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த லான்ச்சுக்கு. தேங்க்யூ வெரி மச். அண்ட் கியூட் பேபியை காணான்னு நினைக்கிறேன் இங்கே, பிரியா மேடம். யா, தேங்க் ஃபார் Priya madam also. And media persons, நண்பர்கள், மீடியா நண்பர்கள், பர்சன்ஸ் இல்லை நண்பர்கள், great influencers and my dear friends and relatives. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன் நான் இங்கே இந்த சூப்பர் 6 லான்ச்சுக்கு. நான் கிட்டத்தட்ட சொன்னவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு ரொம்ப பர்சனலாக தான் ஆளுங்களை மட்டும்தான் கூப்பிட்ருந்தேன். அவங்க யாருமே மிஸ் பண்ணாமல் வந்ததுக்கு இன்னொருக்கா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இந்த ஒரு நல்ல தொடக்கம். நம்ம அடுத்த சக்ஸஸ் மீட் பண்ணும்போது ஒரு கிராண்ட் மீட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது எல்லாரும் இன்னொரு முறையும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ வெரி மச். Super 6 launch. Come. Ladies and gentlemen, ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாமா for Priya Warrior? சந்தையில எனக்கு இதுவரை சிக்கவில்லையே. எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே. Hello, how are you doing?
ஐம் குட் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்ப்ளீட் சென்சேஷனல் சாங்கை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம், எவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு தெரியும். திஸ் இஸ் தி ஏஜ் ஆஃப் சோஷியல் மீடியா. அவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்கிறத தாண்டி இப்போ அவங்களே உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. சிம்ரன் மேம் has said that she is absolutely proud and very happy of what you've done and she's going to have a conversation with you soon. பேசுனாங்களா? நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் சின்னதாக மெசேஜ் அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் நான் மேமோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இந்த மாதிரி மீட் பண்ணணும், பேசணும், நல்லா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு அதை விட ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஆஸ்க் ஃபார் எனிதிங் பெட்டர். ஸோ யா, That's lovely. And இந்த மாதிரி ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ், and this is your role. ஒரு இட் கேன் கோ வித்தின் அ ஃப்ளாஷ் ஆஃப் அன் ஐ, ஆனால் பயங்கர இம்பேக்டும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே வாட் வாஸ் யுவர் தாட் ஃபர்ஸ்ட்? எனக்கு ஆல் டுகெதர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பிகாஸ் அஜித் சாரோட படம், அதில் சின்னதாக ஒரு ரோல் கிடைச்சா கூட, பாசிங் ஷாட்டாக இருந்தால் கூட யாராலும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரோலுக்கு இம்பேக்ட் இருந்துச்சு அண்ட் people loved it and they accepted it. So what more can I ask for? Yeah. And அந்த ஃப்ளாஷ் ஆஃப் தி ஐல வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டி நீங்கள். ஒரு சின்ன கண்ணசைவில் ஒரு சின்ன கன் ஷாட் அப்படி கொடுத்து எல்லாருடைய மனசுலையும் ஒரு ஆரோ ஷாட்டாக புகுந்தவங்க நீங்கள். ஸோ டிட் எனிபடி டெல் யூ தட் அந்த ஒரு 3 seconds 4 secondsல யூ கிரியேட்டட் சச் அ பிக் வேல்யூ, அதே மாதிரி தான் இது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு டிட் எனிபடி டெல் யூ, டிட் யூ ஃபீல் இட்? இல்லை, ஆக்சுவலி அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ரெட்ரோ சாங் ஒன்று ரீக்ரியேட் பண்ணுறோம். ஸோ தேட் மைட் கிளிக் அண்ட் பீப்புள் மைட் லைக் இட். அந்த மாதிரி ஒரு ஐடியா டிரெக்ஷன் டீம்லேருந்து கொடுத்தாங்க. பட் அதர்வைஸ் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை. Interestingly, Arjun Das and I studied together in school. How was it working with him? He's a very lovely person to work with and ரொம்ப டெடிக்கேட்டடாக பேஷனட்டாக இருப்பாங்க. எனக்கு தெரியும் எல்லாருமே அவங்களோட வாய்ஸோட ரொம்ப பெரிய ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஈவன் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியர் அந்த பிரியா எப்படி இருக்கும். ஸோ பட் ரொம்ப டெடிக்கேட்டடாக பேஷனட்டாக, ஈவன் தோ அங்கே இருக்கிற கிளைமேட் எங்களை சப்போர்ட் பண்ணல, எதுவுமே சப்போர்ட் பண்ணலன்னா without giving up, he used to show up for shoot every day and do his best. So அது எனக்கு ரொம்ப admirable-ஆ இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக கேட்டிங்களா இல்லையா அப்புறம் அது வந்துச்சா இல்லையா? அது டெய்லி இருக்குமே. ஐ ரிமெம்பர் நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்பொழுது ஏதாவது நம்ம எல்லாருமே சேர்ந்து வெளில போவோம் இல்லையா? ஸோ அப்போ தான் அந்த ஃபோனில் we were allowed to talk to friends. அப்போ ஹாய் அங்கிள் கேன் ஐ ஸ்பீக் டு பாப்னா அப்படின்னு கேட்கும்போது யார் இந்த பையன், இவன் ஷுவராக ஸ்கூல் கிடையாது, இவன் ஷுவராக 10ஆம் கிளாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய அப்பா அம்மா. அப்பையிலேருந்து இந்நாள் வரைக்கும் அதே குரல், அதே பர்சனாலிட்டி. and I'm so happy to see him doing really really well. Tell me about AK அவர்கள். எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க? பரவாயில்ல, விசில்லாம் அடிக்கலாம். அவங்கள பற்றி என்னன்னு சொல்லட்டும். ஐ ஃபீல் லைக் வேர்ட்ஸ் ஆர் நாட் எனஃப் டு டிஸ்கிரைப் ஹிம். நான் ஆக்சுவலி ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக தான் போனேன் ஜிபியோட ஷூட்டிங்காக. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எப்படி இருக்கும் ஒன்றுமே தெரியாது. இட்ஸ் என்னோட லைஃப்லேயே நான் பண்ணுற பெரிய ஒரு படம். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போனேன். பட் அவங்க என்னன்னு சொல்கிறது, அவங்க என்னை செட்டில் ட்ரீட் பண்ண விதம், என்ன மட்டும் இல்லை எல்லாருமே செட்டில் ட்ரீட் பண்ணுற விதம், ஹவு கைண்ட் ஹீ இஸ் அண்ட் எல்லாரையுமே கன்சிடர் பண்ணுவாங்க. வென் ஹீ வாக்ஸ் இன் இட் செல்ஃப் எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லி அந்த மாதிரி ரொம்ப கிரவுண்டடாக ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. ஸோ ஆஸ் யங் ஆக்டர்ஸ் பார்த்து ஐ திங்க் there's a lot to learn from him. So that's Ajit sir and இப்போ ரொம்ப பெரிய ஃபேன்கள் ஆயிட்டேன் அவங்களோட. Little things go a long way அப்படின்னு சொல்லுவாங்க, and you learn the basics from the right person. இது வந்து obviously it's the Super 6 app நோடைய launch. நீங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்ப்பீங்களா? கிரிக்கெட் பார்ப்பீங்களா? IPL தான் பார்ப்பேன். IPL பார்ப்பீங்க. அப்போ ஃபேவரட் டீம் கேட்டே ஆகணுமே. இங்கே வந்து நான் எப்படி பரவாயில்ல உங்களுடைய டீம் சொல்லலாம், ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஆனஸ்டாக தான் இருக்கோம். நிறைய RCB ஃபேன்ஸ் அங்கே இருக்காங்க, நிறைய விராட் ஃபேன்ஸ் இருக்காங்க, ரோஹித் ஃபேன்ஸ் இருக்காங்க. டோன்ட் வரி அபவுட் இட். சாரி, நான் ஒரு
தோனி ஃபேன் தான். ஸோ சிஎஸ்கே. ஓகே. அப்ப கரெக்டான ஊர்ல கரெக்டான டீம் தான் சொல்லியிருக்கீங்க. நான் ஏதோ நீங்க வந்து ரைவல்ஸ் சொல்ல போறீங்க அப்படின்னு நினைச்சேன். இல்லை ஆனால் ஃபேவரட் சொல்லணும்னா கொஞ்சம் யூ டோன்ட் நோ ஹூ ஆல் ஆர் சப்போர்ட்டிங் ரைட். அந்த மாதிரி இல்லை, பட் எம்எஸ்னா எல்லாருமே சப்போர்ட்டிங், கரெக்டா இல்லையா? irrespective of the teams. டெமி, எம்எஸ் தோனி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் என்ன? அவங்க தான் கேப்டன் கூலாமே. ஸோ ரொம்ப காமாக கூலாக எந்த ஒரு இதுலேயும் அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் எல்லா மேட்ச்சுக்கும் யூஆர் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் அண்ட் யூனோ ஸ்டைலாக அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறது பார்க்குறதுக்காக. ஸோ அதனால தான் அதனால யூ லைக் எம்எஸ் தோனி. ஐ மீன் ஐ திங்க் நம்ம கொஞ்சோண்டு மேட்ச் பார்த்தாலும் சரி, வருஷம் முழுக்க மேட்சஸ் பார்த்தாலும் சரி, எம்எஸ் தோனி இஸ் எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட். என்ன கேமரா பார்க்க சொல்கிறீங்களா? ஓகே, நான் கேள்வி கேட்டாலும் என்னை மறந்துட்டு நீங்கள் கேமரா பார்த்து மட்டும் பதில் சொல்வீங்களா? ஏகே அவர்களோட நீங்கள் வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் பற்றி பேசி கேட்டிருக்கீங்களா? நீங்கள் பேசியிருக்கிறது must have been rare, but is he like a sports fan? I know of course he loves to ride, drive, அதெல்லாமே தெரியும், ரேஸ். சார் மோஸ்ட்லி ரேசிங் பற்றி தான் பேசுவாங்க, ரேசிங் அண்ட் கார்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் ஐம் ஷுர் ஹீஸ் அ ஹியூஜ் ஸ்போர்ட்ஸ் ஃபாலோவர் as well. அண்ட் ஷூட்டிங்கில் நிறைய லொக்கேஷன்ஸில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் டியூரிங் ஆடியோ லான்ச்சஸ் தட் ஃப்ரீ டைம் இருக்கும்பொழுது எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுவாங்கன்னு. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா ரிவ்யூவில்? இல்லை, அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறதுக்காக இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸ் அங்கே இல்லை. பிகாஸ் நாங்கள் -3 தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லை. எல்லாருமே அப்படியே ஆஃப்டர் ஷூட் வீல் ஜஸ்ட் ரன் பேக். ஸோ ஒரு பவுன்சர் போடணுன்னா அது வந்து தரையில் கூட படாது, பாதி வேலை ஃப்ரீஸ் ஆயிரும் -3. என்னப்பா அது? ஸோ ஆப்வியஸ்லி கிரிக்கெட் இஸ் அவுட் ஆஃப் த விண்டோ. பட் இந்த ஒரு தருணத்தில் எனிதிங் யூ வாண்ட் டு சே அபவுட் யூ பீங் ஹியர் ஃபார் த லான்ச்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததுலேயும், உங்களை எல்லாரையும் மீட் பண்ணதுலேயும். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த லான்ச் ஆஃப் தி ஆப். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃப் கிடச்சிது அந்த ஆப்பில் என்னென்ன பண்ணலாம், ஹவு யூ கேன் யூனோ ப்ரெடிக்ட் and everything. So interesting-ஆ இருந்துச்சு. And all the very best. That's all. Fantastic. Before we let you go, ஒரு சின்ன activity உங்களோட, and then of course our other chief guest will come in, also a dear friend of ours. So அவரோட ஒரு activity இருக்கு. We know you're a very sportive person. So firstly, அந்த பிரியானோட அழகான எக்ஸ்பிரசிவான eyes and smile பார்த்து தான் எல்லாருமே மயங்கிருக்காங்க, and we all love you for that. So we're going to show you a set of expressions from the yesteryear heroines, okay, and see you recreate those expressions. ஐயோ, நீங்கள் மாட்டி விடுறீங்க என்ன. எனக்கு ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். இது சொந்த கற்பனை கிடையாது. ஐ எம் நாட் தட் கிரியேட்டிவ். சரியா? ஸோ கேன் வி ஹேவ் சம் ஆன் த ஸ்க்ரீன்? யூ கேன் சே நோ, யூ கேன் டூ த ஒன்ஸ் தட் யூ வாண்ட். ஓகே? இவர் ஐஏஎஸ் படிப்பாரா, கலெக்டர் ஆவாரா, சிஎம்மோட ஸ்ட்ரெயிட்டா பேசுவாரா, அது பார்த்து அவங்க அப்பா அழுவாரா, அவங்க அப்பாவை பார்த்து இவர் அழுவாரா, இவங்களை பார்த்து தவாலி அழுவாரா, அவரை பார்த்து கலெக்டர் ஆஃபீஸே அழுதுச்சா. இவ்வளோ பெரிய டைலாக் ஏதாவது எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்கன்னா ஒரு டயலாக் இவர் போடுவாராம், இவங்க பேசுவாங்க, இவ்வளோ செகண்ட்ல இவங்களுக்கு இவ்வளோ ஒரு திறமை இருக்கணுமா, அதை ஃபர்ஸ்ட் டேக்ல பண்ணணுமா, அதை பார்த்து இவங்க எல்லாருமே கை தட்டணுமா, என்னன்றேன்னா ரொம்ப தப்பு இல்லை. ஐம் வித் யூ பேப், ஐம் வித் யூ. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், அந்த டைலாகை மட்டும் போடுறீங்களா, அதை லிப்ஸிங்க் அவங்க பண்ணட்டும் சும்மா. ஓகே, யூ நோ த பீட்ஸ் ரைட்? கொஞ்சம் கஷ்டம் தாங்க, கொஞ்சம் லாங்காக இருக்குது. ஏதாவது ஈஸியாக இருந்தால். ஆமாம், ஏதாவது ஈஸியாக இருந்துச்சுன்னா போடுங்க அவங்களுக்கு. எனக்கே கொஞ்சம் ஆமா, நீ பெரிய கருப்பு கரசன், இந்த பசங்களை பற்றி எனக்கு தெரியாதா? இன்னொரு தடவை இன்னொரு முறை போடுங்க. ஆமா, நீ பெரிய கருப்பு கரசன், இந்த பசங்களை பற்றி எனக்கு தெரியாதா? ஆமா, நீ பெரிய வாட்? கருப்பு கரசா? வாட்? கருப்பு கரசா? கருப்பு கரசாவா? ஸோ அது வேணாம், அது விட்டுலாம். ஆமா, நீ பெரிய இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா, நீ பெரிய இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஒன் மோர், 3, 2, 1 ஆக்ஷன். ஆமா, நீ பெரிய இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நாட் பேட், சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ். இன்னொன்னு கடைசியா ஏதோ ஸ்பெஷலா இருக்குன்னு சொன்னீங்களே. தொல்லைய வளர்த்துருக்காங்க அவன் அம்மா மட்டும். இன்னொரு தடவை போடுங்க. ஓ, புள்ளையவா வளர்த்துருக்காங்க, தொல்லைய வளர்த்துருக்காங்க, அந்த மாதிரி.
த்ரிஷா மேமோட சீன் வேற பண்ண வைக்கிறாங்க. சிம்ரன் அவர்களுடைய டான்ஸே பண்ணிட்டீங்க, அப்புறம் த்ரிஷா அவர்களுடைய சீனை பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களா? புள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க, தொல்லைய வளர்த்து வச்சிருக்காங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், அவங்கள பார்த்து சொன்ன மாதிரியே இருக்கு. ஓகே, கடைசியா ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் உங்களுக்காக யாரோ அமைச்சிருக்காங்க இல்லையா? வாவ், கேட்ட குரலா இருக்கு. குட் பை டக்லில செம்மையா பண்ணிட்டீங்கம்மா. ஆனா சிம்ரனோட ஆல் டைம் பெஸ்ட்ல இன்னொரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டுக்கு ஸ்டெப் போட்டு காமிங்களேன். நீங்க கத்துனது அவங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல, கரெக்டா? What? Please, one more time. குட் பை டக்லில செம்மையா பண்ணிட்டீங்கம்மா. ஆனா சிம்ரனோட ஆல் டைம் பெஸ்ட்ல இன்னொரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டுக்கு ஸ்டெப் போட்டு காமிங்களேன். இந்த பொண்ணு அவ்வளோ ஸ்வீட்டுங்க. சாரி, நான் உண்மையை சொல்லிடுறேன், அது ஏஐ வச்சு பண்ணுது. ரொம்ப சாரி. நீங்க வந்து தப்பு தப்பு. யாரையாவது அடிக்கணும், திட்டணும், நல்லா வச்சு மிதிக்கணும் அப்படின்னா ஐ வில் கிவ் யூ ஆல் தேர் நம்பர்ஸ். அப்படியே என்னோட கண்ணுல இருந்து தண்ணி வேற வருதுங்க. திஸ் இஸ் அன்ஃபேர். தப்பு இல்லை ரொம்ப. சார், லான்ச்சுக்கு வந்த பிள்ளைய அழ வச்சிருக்கீங்க என்ன சார்? பட் இவர் வந்து ஒரு ஐ எம் மேனிஃபெஸ்டிங் திஸ் ஃபார் யூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவர் கண்டிப்பா உங்களை பார்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுவாரு. இன் அ குட் வே, பிளெஸிங் யூ. ஓகே, இதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன். இவ்வளோ பண்ணிட்டு ரியாக்ஷன் வரை கேட்குறோம், எவ்வளோ தைரியம் எங்களுக்கு இல்ல? ஆனஸ்டா இருந்த ரியாக்ஷன் தான் சொன்னேன். கண்ணில் சின்னதா தண்ணி எல்லாம் வந்துச்சு. பட் இப்போதைக்கு ரியாக்ஷன் இல்லை, கொஞ்சம் என்னமோ பெருசா பிளான் பண்றாங்க. இல்லை, ஸ்கெட்ச் போட்டுட்டாங்க. அதுல ஒரு டான்ஸ் பண்ண சொல்லுவாராம், அது நமக்கு கேட்கலையாம். ஆமா, அதனால ஒரு 2 ஸ்டெப்பு போட்டு போவீங்களாம். ஏங்க ஹீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ டான்ஸ் மட்டும் வேணாம், பாக்கி எல்லாமே நான் ஸ்போர்ட்டிவா பண்ணேன். கரெக்ட், ஃபேர் எனஃப், ஃபேர் எனஃப். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்ங்க பிரியா அவர்களுக்கு. வெரி வெரி நைஸ். அண்ட் வில் பிரிங் யூ பேக் ஆன் ஸ்டேஜ் வென் பத்ரி இஸ் தேர் பிகாஸ் ஓகே ஃபைன். இன்னும் ஒரே ஒரு கேம். அது பேசிக்காக நீங்கள் வரீங்க அப்படிங்கும்பொழுது ரூம் போட்டு 4 இல்லை 40 பேர் யோசிச்சிருக்காங்க. அதனால தான் ஆக்டிவிட்டி மேலே ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. We'll just show you pictures of actors. Okay? You tell me which IPL teams they can belong to. I'll help you. ஓகே Okay? Cool? Okay. ஃபர்ஸ்ட் யார்லேருந்து ஆரம்பிக்கலாம்? தலைவர்லேருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ தலைவர் எந்த ஐபிஎல் டீமில் இருக்கணும்? சிஎஸ்கே தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தலைவர்னா அங்கதான் ஆண்டவர், உலகநாயகன். அவங்க ஆர்சிபின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்சிபி. அப்போ 17 வருஷம் கமல் சருக்கு கப்பு கிடைக்கக்கூடாது. என்ன ஒரு வில்லத்தனம் ஸ்வேதா. ஓகே, பட் ஓகே, ஐ திங்க் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவரும் வந்து ஒரு 110% கொடுத்து he will try to go for the trophy just like Virat Kohli. அதனால கமல்ஹாசன் அவர்கள் is for RCB. ஓகே, உங்க ஃப்ரெண்டு விஜய் அவர்கள். அப்படியே I want to put everybody in CSK only, but I can't repeat, no? Okay, I'll give you some options. SRH இருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் ப்ளூ கலர் வேற போட்டிருக்காரு. அவர் வந்து பாம்பேல போய் துப்பாக்கி படம்லாம் வேற நடிச்சிருக்காரு. அந்த ஒரு மாசா இருக்கும்ல அங்க வாங்கிடையில அப்படியே ஸ்டைலா நடந்துட்டு வந்தா. நைஸ். ஓகே, அப்போ இவருக்கும் தான் ஓரா? அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஓகே, வாங்க நெக்ஸ்ட். உங்களுடைய ஃபேவரட் ஏகே அவர்கள். அஜித் சார் என்ன டீம்ல போடணும்? புதுசா ஒரு டீம் கிரியேட் பண்ணிடலாமா? கேரளா டீம். கொச்சி டஸ்கர்ஸ். கரெக்ட், கொச்சி டஸ்கர்ஸ் இருக்கணும். அது அவர் வந்து கேப்டனா அவர் வந்து லீட் பண்ணணும். அவங்க வந்து ஐபிஎல்ல ஜெயிக்கணும். இல்லாட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் வச்சுக்கலாமா? சந்து சாம்சனுக்கு பதிலா இவரு ராயலா இருக்காருல்ல பாக்குறதுக்கு. ஸோ தென் தட். ஓகே, விக்ரம் அவர்கள்.
I'll tell you some. Kolkata Knight Riders. Kolkata Knight Riders. Nice, nice. I think அந்த முன்னாடி இருந்த கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர்னுடைய ஒரு ஸ்டைல் ஷாருக்னுடைய அந்த ஃபீல்ஸ் இல்லை இவருக்கு இருக்க அந்த ஸ்டைல் எலிமெண்ட். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இங்கேருந்து போயிடலாமா? விஜய் சேதுபதி அவர்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஓகே, அதாவது பேசிக்காக களத்தில் இறங்கினா சிக்ஸர் அடிச்சுட்டு தான் பேச்சே வரும். ஓகேயா, நைஸ். சூர்யா அவர்கள். குஜராத். டெல்லி. ஓ நைஸ். ஓகே, பாம்பேல இப்போ இருக்காரு, ஆனால் நீங்கள் டெல்லிக்கு கொடுக்குறீங்க. ஓகே ஃபைன், டெல்லி. நைஸ். ஒரு ரிஷப் பந்த். சூர்யா. ஓகே, டெல்லி பாய். சரி, நைஸ். சிவகார்த்திகேயன் அவர்கள். Lucknow Super Giants. ஓகே, நைஸ். எஸ்டிஆர் அவர்கள். பஞ்சாப். இப்போ பறக்கிறாங்க பஞ்சாப். ஆக்சுவலி இம்முறை சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒய் நாட், ஒரு டார்க் ஹார்ஸ், கருப்பு குதிரையாக எப்போ ரேஸை வின் பண்ணும் அப்படின்னு தெரியாது. ஆனால் யார் ரேஸில் அவருடைய டைலாக் என்னது, யார் ரேஸில் லாஸ்ட் வராங்க அப்படிங்கிற முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னு தான் முக்கியம். அந்த மாதிரி எதுவும் லாஸ்ட் தனுஷ் சார். எந்த டீமுக்கு இருக்கு நீ? ஆக்சுவலி நீங்களே எல்லா டீமும் சொல்லிட்டீங்களே. நானே ஷாக்ல இருக்கேன். குஜராத் இருக்கு. அப்போ தனுஷ் சார் குஜராத். ஓகே ஃபைன். குஜராத் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஸ்டேடியத்தில் ஒத்தையாளாக நிற்பார், சுனாமியில் ஸ்விம்மிங் அடிப்பார். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் என்ன பாஸ். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ பந்து போட்டோம், அவங்க அடிக்கணுமா? ஓகே, நீங்கள் பேட் பிடிச்சிருக்கீங்களா? கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்களா முன்னாடி? ரொம்ப கேவலமாக இருக்குங்க. எதுக்கு? ஓகே, வில் கிவ் யூ 5 balls. நீங்கள் சும்மா ஆடியன்ஸ் எப்படி நோக்கி த்ரோ பண்ணுங்க. whoever catches will get a special gift. அப்பா கிடைக்குமா இல்லையா? ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு. இல்லை அந்த பந்து இல்லைங்க, கிரிக்கெட் பந்து ஒவ்வொன்றும் 20,000 ரூபாய், தெரியுமா இல்லையா? அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லை. நம்ம ரெகுலர் அந்த லப்பர் பந்து மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். ஓகே, இந்த மாதிரி சாஃப்டி பால் வச்சுருக்கோம். யூ கேன் ஜஸ்ட் த்ரோ இட் இன் தி ஆடியன்ஸஸ் பிரியா அண்ட் they'll all get something. ஓகே, உங்களுக்கு வந்து எந்த டிரெக்ஷனில் உங்களுக்கு நீங்கள் பரிசு வேணும்னா நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் and then she'll throw it to you. கொஞ்சம் மியூசிக் போட்டு விடுங்க. கமான், கொஞ்சம் விசில்லாம் எடுத்தீங்கன்னா அந்த பக்கம் போடுவாங்க. கமான். ரொம்ப பிடித்த ஒரு கூட்டம் அந்த சைட்ல இருக்குன்னு தெரியுது. சார் பிடிக்கணும், அதை அடிக்க கூடாது. Thank you very much. Priya, we'd like you to go take your seat. இவ்வளோ நேரம் இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எல்லா விஷயங்களும் பண்ணாங்க and she was so wonderful. Apologies for that video from my end, but it was very sweet of you to react this way. பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் for Priya. Thank you. We'll bring you back for the launch. Okay, Priya? Yes, it's a dot ball.